கரூர் துயர சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த சிபிஐ விசாரணை இப்ப என்ன நிலைமையில இருக்கு? அது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணையில உண்மை வருமா 2028 தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்த்துடலாம். முதல்ல ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துடலாம். இந்த கரூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அங்க உள்ள எஸ்ஐ வந்து இந்த போலீஸ் கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போலீஸ் கேஸை வந்து மாநில போலீஸே வந்து விசாரணை பண்ணி உண்மையை கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னா, எஸ்ஐயே வந்து கேஸ் கொடுத்தாங்க. அந்த எஸ்ஐ மேலே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அந்த உண்மை வந்திருக்குமா அப்படின்னா, அது வந்து நான் ஓப்பனா சொல்லணும்னா உண்மை வந்திருக்காது. மாநில அரசு என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்திருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்வளவோ போராட்டங்கள் அந்த கேஸ்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் டிவிகே மேல வந்து அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து இந்த அக்யூசேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த சிபிஐ விசாரணைக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாவேகா சைட்ல இருந்து கேட்டது வந்து இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில வந்து ஒரு விசாரணை கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் சிபிஐ தலைமையிலும் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு ஒன்று கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த சிபிஐ விசாரணை பாத்தீங்கன்னா கரூர்ல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை விசாரிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியுது. இந்த பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா தாவேகாவினர் பாத்தீங்கன்னா, அங்க வந்து பவர் கட் ஆயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதனாலதான் வந்து இந்த கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பவர் கட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அபிஷியல்ஸ்க்கு எல்லாம் கேட்டிருக்காங்களாட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய நீங்க என்ன பவர் கட் ஆச்சா அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி கேட்க வந்து இல்ல பவர் கட்லாம் ஆகல, இங்க வந்து ஒயர் வந்து இருந்துச்சு, அதனால வேணா இந்த மாதிரி ஒரு பவர் கட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா. பட் ஆனா ஒயர் கட் ஆயிருந்தா அது ரொம்ப ஒரு பெரிய யாராவது மேல விழுந்து ஒட்டுமொத்த எல்லாமே காலியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஒயர் கட்ட விஷயங்கள்லாம் விசாரிக்கிறான். அந்த பவர் கட் எப்படி ஆச்சு, ஜெனரேட்டர் தான் பிரச்சனையா அப்படின்றது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த 41 பேரோட உடற்கூறாய்வு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிருந்தாங்க. ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் 2 மணி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் அவர் வந்து ஒரு 10 பாடி தான் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்குள்ளேயே கூட 10 பாடி எப்படி செஞ்சீங்க, இல்ல அடுத்த நாள் விடிய பாத்தீங்கன்னா எப்படி எந்தெந்த இடத்துல இருந்து டாக்டர்ஸ் வந்தாங்க. அரசாங்கம் சொல்ற விஷயம் என்னன்னா டாக்டர்ஸ் எல்லாம் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக வர வச்சாங்க. உறவினர்லாம் பாத்தீங்கன்னா இந்த 41 பேரோட உறவினர்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சீக்கிரம் கொடுங்க, எங்களுக்கு பாடியை சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா நாங்க போஸ்ட்மார்ட்டம் டாக்டர்ஸை வெளி மாவட்டத்துல இருந்து, அதாவது கரூர் மாவட்டம் இல்லாம வெளி மாவட்டம் பக்கத்துல இருக்க கோயம்புத்தூர், பொள்ளாச்சின்ற மாதிரி மாவட்டங்கள்ல இருந்து நாங்க வர வச்சோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. சோ எந்தெந்த டாக்டர்ஸ் வந்தாங்க, எத்தனை நேரத்துல ஒரு பாடி எத்தனை நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்ற விசாரணை பண்றாங்கன்றது தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 517 போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்.கே. ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க சட்டசபையில. இந்த 517 போலீஸோட பேர்களும் கொடுங்க, அவங்களோட மொபைல் நம்பர்ஸும் கொடுங்க, அவங்க என்னென்ன மொபைல் நம்பர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல என்ன பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 517 பேரு கரூர் இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு அந்த இடத்துல இல்லவே இல்ல, போலீஸே இல்லங்க, அந்த இடத்துல இல்லவே இல்லங்க, போலீஸே இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ இந்த 517 பேரோட நம்பர் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட சிக்னல் எந்தெந்த இடத்துல ஜிபிஎஸ் மேப்ல இருந்திருக்கு, அந்த கரூர் சம்பவம் நடந்தா அந்த கரூர் சம்பவம் அந்த சுத்தி தான் இருந்திருக்காங்களா, எத்தனை பேர் அந்த கரூர் சம்பவம் நடக்கிற இடத்துல இருந்திருக்காங்க, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பணியில இருந்திருக்காங்க, எத்தனை பேர் பணியில இல்லாம இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இதுல விசாரணையில தெரிய வரும். சோ இதுல வந்து 517 பேர் நியமிச்சிருக்காங்க சொல்லி சொல்றாங்க. அந்த பெயர்கள்லாம் குடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியணும். சோ இப்ப நம்ம அந்த அமுதா ஏசு, அதுக்கப்புறம் டேவிட்சன் தேவாசீர்வாதம் இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர சொல்ல, முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர சொல்ல, இதுலயே வந்து முரட்டு இருந்தது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்னால பாத்தீங்கன்னா அமுதா ஐஏஎஸ்ல இருந்து, டேவிட்சன் தேவாசீர்வாதம்ல இருந்து, பொறுப்பு டிஜிபியா இருக்கக்கூடிய வெங்கட்ராமன்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 பேரும் வந்து இதுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி வரும். சோ சிபிஐ விசாரணை வந்து இந்த நிலைமையில இருக்கு. அது மட்டும் இல்லாம கரூர்ல அந்த பஸ்ஸோட ஃபுட்டேஜ் வந்து தாவேகா அலுவலகத்துக்கு வந்து பணியூர்ல இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்துக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் கொடுத்தா அது கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்படுறோம். அது கொடுத்துதான் ஆகணும். சோ இந்த ஃபுட்டேஜஸ்ல இருந்து எல்லாமே இந்த விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சோ இதுல முதல் குற்றப்பத்திரிகை இந்த மாதிரிலாம் எப்ப தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 2026 அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் வருமா அப்படின்னா, அது வந்து ஒரு விஷயத்த என்ன சொல்லணும் அப்படின்னா 2013-12 இந்த டயத்துல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ ஒரு கூண்டு கிளியாக செயல்படுகிறது மத்திய அரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2012-13 அந்த டைட்டில் சொல்லியிருக்காங்க. மேல அந்த ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறேன் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் கூண்டுக்குள்ளேயே செயல்படுறாங்க அப்படின்றது. சோ வந்து இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது விஜய் அவங்க கூட்டணிக்கு போயிட்டா வந்து தீர்ப்பு இந்த மாதிரி வரும், விஜய் கூட்டணிக்கு போறேன்னா எதிர்ப்பா வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது வந்து எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்து ஆட்சியில இல்லாதப்ப சிபிஐ விசாரணை கேட்கறது, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாநில உரிமை சிபிஐ விசாரணை வேணான்றது, அந்த மாதிரிதான் நம்ம அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. விஜய் அவங்களே கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் தான் கலந்துக்கிட்டாங்க. அஜித் அவங்களோட ஆர்ப்பாட்டம் சொல்லி நினைக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா சிபிஐ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட கைவயதான் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். சோ வந்து நம்ம இதை பொறுத்து தான் பார்க்கணும். இவங்க வந்து கேட்டீங்கன்னா
சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா இது ஆதரவா கொடுத்தாங்கன்னா நியாயம் பண்றது அப்படின்னு சொல்லி தாவேக்க சொல்லுவாங்க. திமுக பாத்தீங்கன்னா இல்ல சிபிஐ வச்சு மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப திமுக ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா நாங்க வந்து ஒரு நபர் ஆணையம் தான் கேட்டோம், சிபிஐ விசாரணை தான் மத்திய அரசாங்கம் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஓகே, கரூர்ல என்ன நடந்தது அப்படின்ற ஒருத்தரும் ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒருத்தர் என்ன கத்தி வந்து அங்க வச்சு கத்தியெல்லாம் வச்சு கிழிச்சாங்கன்றாங்க, ஒருத்தங்க மயக்க மருந்து போட்டாங்கன்றாங்க, ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்ல. இதுல உண்மையான என்ன நடந்தது, அது நேச்சுரலா ஸ்டாம்பேட் ஆச்சா, கூட்ட நெரிசலாகி எல்லாம் பசி மயக்கத்துல இருந்து கூட்டத்துல நெரிசலாகி உண்மையாலுமே அது ஸ்டாம்பேடா இறந்தாங்களா, இல்லைன்னா யாரோ அசம்பாவிதங்கள வெளியாட்கள் வந்து புகுந்தாங்களா, ரவுடிகள் புகுந்தாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்களா அப்படின்றது உண்மையான விஷயத்த மக்களுக்கு தெளிவா சிபிஐயோ ஆர்எஸ்எஸோ இல்லைன்னா வந்து இடியோ யார் வந்து சொன்னாலும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொதுமக்களாகிய நம்ம நீங்க என்ன நினைக்கிறீங்க, நேயர்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.